ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சாம்பியன்களான அணியினருக்கு மற்றொரு மெடலும் இங்கே காத்திருக்கிறது. அதனை வழங்கி வைப்பதற்காக லங்கா முஸ்லிம் ஃபியூனரல் சர்வீஸ் சொசைட்டியின் உறுப்பினர் சகோதரர் சித்திக் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். ஆள் அவசரமாக போகிறார், அவர்கிட்ட மட்டும் கொடுக்குறேன். யார் பரிசு எடுக்கிறவரா கொடுக்குறவரா? இல்லை இல்லை எடுக்கிறோம். இந்த அடுத்த ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்து ஒரு தொகுதி பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக ஏசிடிஜேயின் செயலாளர் ஷேக் ஃபாயிஸ் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். புனித ரமலான் மாதத்தில் நடைபெற்ற அறிவுக்களஞ்சிய போட்டியில் லியாட்ஸ் பிராட்வே மதரசத்துன் நூர் மாணவர்களில் முதலாம் இடத்தை பெற்றவர்கள் இப்பொழுது தங்களுடைய பரிசில்களை ஏசிடிஜேயினுடைய செயலாளர் ஷேக் ஃபாயிஸ் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அந்த வகையிலே மாணவர்கள் இல்ஹாம் இஸ்மத், HC உஸ்மான் காசிம், சுஹைல் ஃபவாஸ், சாத் ஃபவாஸ், MFM ஆதில் வரிசையாக வந்து அவர்கள் தமக்குரிய பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள். இல்ஹாம் இஸ்மத், உஸ்மான் காசிம், சுஹைல் ஃபவாஸ், சாத் ஃபவாஸ், MFM ஆதில். இதே அறிவுக்களஞ்சிய போட்டியிலே முதலாம் இடத்தை பெற்ற மாணவியர்களுக்கான பரிசில்கள் MFF ஹப்சா, MH ஷஸ்னா, PM இமாரா, MI ஜைனப், F இன்ஷிரா முபாரக். ஹப்சா, ஷஸ்னா, இமாரா, ஜைனப், இன்ஷிரா முபாரக்.
புனித ரமலான் மாதத்திலே நடைபெற்ற அறிவுக்களஞ்சிய போட்டியிலே 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவியர் முதலிலே பரிசில்களை பெறுகிறார்கள். பரிசில்களை வழங்கி வைக்கிறார் பராய் முல்லிமான் கலாசார நிலையத்தின் தலைவர் ஷேக் ஷஃபீக் அவர்கள். MSF அஃப்ரா, MF மிஃப்ரா, MF புஷ்ரா, MSF ஜஹ்ரா. எதுகையும் மோனையும் சேர்ந்து வந்தது போல் இருக்கிறது எல்லா பெயர்களும். அஃப்ரா, மிஃப்ரா, புஷ்ரா, ஜஹ்ரா. இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தமது பரிசுகளை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறார்கள். MMM அன்பாஸ், MM முர்ஷித், MR முஹம்மத். சிறுவர்களில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இவர்கள். அப்துல்லா நசீர், அவசரமாக வாருங்கள். MS அஹ்மத், அம்ரா ரிஃபாய், MM அர்கம், அம்மார் நசார், ரகீஷா ரிஸ்மின். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்து ஒரு தொகுதி பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக உஸ்தாத் மஷூத் பாட்ஷா அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். புனித ரமலான் மாதத்திலே எமது இலவச வகுப்பு மாணவ மாணவியருக்கு இடையிலே நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவியருக்கான பரிசில்கள். முதலாம் இடம் மாணவி RF ருஷ்தா. இரண்டாம் இடம் மாணவி MA உமைரா. மூன்றாம் இடம் மாணவி TMF ஜுமானா. பின்பகுதியிலே கேட்கவில்லையோ தெரியவில்லை, சத்தம் போடாமல் இருந்தால் கேட்கும். முதலாம் இடம் மாணவி RF ருஷ்தா. இரண்டாம் இடம் MA உமைரா. இந்த போட்டிகளிலே முதலாம் இடத்தை பெறுவோருக்கு அந்த இலத்திரனியல் ரீதியான குர்ஆன் ஒன்று இந்த மேடையிலே பரிசளிக்கப்படவிருக்கிறது. மிகவும் பெருமதியான குர்ஆன் அது. குர்ஆனிலே அந்த பேனையை வைக்கின்ற போது அந்த பேனை குர்ஆனை ஓதும். அப்படியான ஒரு பரிசு, பெருமதி வாய்ந்த பரிசு முதலாவது இடத்தை பெற்ற மாணவி RF ருஷ்தாவுக்கு கிடைக்கிறது. இரண்டாம் இடம் மாணவி MA உமைரா. மூன்றாம் இடம் மாணவி TMF ஜுமானா.
கப்ப விட்டாலும் பரவாயில்ல, அந்த குர்ஆனை கீழே விட்டுறப்படாது. இது போன்ற குர்ஆனிய உபகரணங்கள் இப்பொழுது பாவனையில் இருக்கின்றன. அவை குர்ஆனை மனனம் செய்கின்ற பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோசனமாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே அதிலே ஒரு சின்ன ஒரு பிரதிகூலமும் இருக்கிறது. அதிலே தரப்படக்கூடிய குர்ஆனிலே மட்டும்தான் அந்த பேனை வேலை செய்யும். இப்ப ஒருவர் தன்னுடைய குர்ஆனிலே மனனம் செய்கிறார் என்று சொன்னால், அவருக்கு இன்னொருவருடைய குரலிலே அந்த குர்ஆனை கேட்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மென்பொருளோடு வந்திருக்கின்ற குர்ஆனிலே அந்த பேனையை வைத்தால் தான் அந்த பேனை என்ன செய்யும்? ஓதும். தன்னுடைய குர்ஆனிலே வைத்தால் என்ன செய்யாது? ஓதாது. அப்படி ஒரு சின்ன பிரதிகூலமும் இருக்கிறது. இருந்தாலும் அதிலே குரல் மிகவும் முக்கியம். குரலின் வழி ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி உபதேசத்திலே, இங்கிருந்து யாரெல்லாம் செல்கிறீர்களோ இவர்கள் இந்த செய்தியை இன்னொருவருக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் கேட்பவர் உங்களை விட ஞாபக சக்தியில் அதிகமானவராக இருக்க முடியும். அதிலிருந்து கேள்வி ஞானத்தின் மூலம் கற்பது, மனனம் செய்வது என்பதெல்லாம் இஸ்லாத்திலே மிகவும் அதிகமாக அழுத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள். எனவே சத்தத்தின் மூலமும் ஒருவர் மனனத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். அண்மையிலே நான் இணையதளத்திலும் பார்த்தேன், ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு 11-12 வயது, ஆண் குழந்தை, கண்கள் தெரியவில்லை, முழு குர்ஆனையும் மனனம் செய்திருக்கிறது, சத்தத்தை மட்டுமே கேட்டு. அது மட்டுமல்ல, குர்ஆனிலே எந்த இடத்தில் கேட்டாலும் அந்த குழந்தை ஓதுகிறது. அதைவிட விசித்திரமான ஒன்றையும் நாங்கள் பார்த்தோம். ஊமையான ஒரு குழந்தை, ஊமை, ஒரு ஊமை பேசினால், தன்னுடைய பாஷையிலே பேசினால் எப்படி புரியாதோ அதே போன்று வேறொரு பாஷையை பேசினாலும் புரியாது. அந்த ஊமையான குழந்தை ஓதுவது மட்டும் புரிகிறது. ஹாஃபிஸ் குழந்தை ஊமை, தன்னுடைய மொழியை அந்த குழந்தை பேச முடியாது, குர்ஆனுடைய மொழியை மட்டும் பேச முடியும். அதுதான் குர்ஆனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற சிறப்பும் அற்புதம். இதை நீங்கள் இணையதளங்களிலே பார்வையிட முடியும். அடுத்து அந்த போட்டிகளிலே மாணவர்களிலே வெற்றி அடைந்தவர்கள் இப்பொழுது தங்களுடைய பரிசுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களிலும் முதலாம் பரிசுக்குரியவர் அது போன்ற ஒரு குர்ஆன் மென்பொருளை இந்த மேடையிலே எங்களுடைய சிறப்பதிதியிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார். முதலாம் இடத்தை பெற்றுக் கொள்பவர் மாணவன் MIM ஹாசிம். இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொள்பவர் மாணவன் MHM சஃபீர். மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் மாணவன் MNM இன்சாஃப். வெறுமனே பாடசாலை பாடங்களை மட்டும் நாங்கள் இவர்களுக்கு கற்பிக்கவில்லை. புனித ரமலான் மாதத்திலே இவர்களுக்கு நாங்கள் இஸ்லாம் தொடர்பான நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமான பொது அறிவுகளை வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். அதன் பிரதிபலனாகத்தான் இவர்கள் இப்பொழுது இந்த மேடையிலே பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஜஸாக்கல்லாஹு கைரன். அடுத்து ஒரு தொகுதி பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக கொடுப்பேன், இல்லை அவசரம் இல்லை. ஒரு தொகுதி பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக காரி ஹாஃபில் யுஸ்ரி ஜுபைர் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். உண்மையிலே அந்த குர்ஆன் மென்பொருள் பரிசில்கள் காரி யுஸ்ரியினுடைய கைகளினால் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். இருந்தாலும் அவருடைய உஸ்தாத் இந்த மண்டபத்திலே இருக்கிற போது அவருடைய உஸ்தாதுடைய கையினால் அது வழங்கப்படுவது சிறப்பானது என்று நாம் நம்பினோம். அதன்படி அந்த உஸ்தாத், எனக்கும் உஸ்தாத், அவருடைய கைகளினால் நாம் வழங்கினோம். இருந்தாலும் எந்த ஒரு மாணவனுக்கும் பரிசுகளை வழங்குவதற்கு காரி யுஸ்ரி ஜுபைருக்கு அதிகமான தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான கூற்றல்ல. அந்த வகையிலே கடந்த அக்டோபர் மாதத்தில் வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரணதர முன்னோடி பரீட்சையில் நல்ல பெறுபேறுகளை பெற்ற மாணவியருக்கான பரிசில்கள். ஆண்களை எடுத்துக்கொண்டால் மாணவர்களில் முதலாம் இடம் மாணவன் MIM ஹாசிம். அவசரமாக வாருங்கள், பெற்ற பரிசில்களை பிறகு பார்க்கலாம். பரிசில்கள் நிறைய இருக்கின்றன.
இரண்டாம் இடம் மாணவன் MAM அப்துல்லா அஸ்ஹர். மூன்றாம் இடம் மாணவன் MFM ரைசுதீன். நான்காம் இடம் மாணவன் MHM சஃபீர். ஐந்தாம் இடம் மாணவன் MSM அஹ்மத். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் இஸ்ரீ, ஜஸாக்கல்லாஹ். அடுத்து ஒரு தொகுதி பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சகோதரர் ஷரஃப்தீன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். நாம் நடத்திய மாதிரி பரீட்சையிலே கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையிலே மாணவியருள் முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் இடங்களை பெற்றுக்கொண்ட மாணவியருக்கான பரிசில்கள் இப்பொழுது வழங்கப்படவிருக்கின்றன. முதலாம் இடம் மாணவி TMF ஜுமானா. மாணவி TMF ஜுமானா. இரண்டாம் இடம் மாணவி MSF அஸ்ரா. மூன்றாம் இடம் மாணவி MA மரியம். அவசரமாக வாருங்கள். நான்காம் இடம் மாணவி RF ருஷ்தா. ஐந்தாம் இடம் மாணவி MFF ஃபர்வின். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்து ஒரு தொகுதி பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக ரௌதத்துல் அத்ஃபால் நிலையத்தின் பணிப்பாளர் சகோதரி தீன்னூர் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அவர் சமூகம் தராத காரணத்தினால் அடுத்து ஒரு தொகுதி பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக முராத் கிளியரிங் ஏஜென்சி உரிமையாளர் அல்ஹாஜ் ஃபாயிக் மக்கீன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். எமது மாதிரி பரீட்சையிலே திருப்திகரமான பெறுபேறுகளை பெற்று அரசாங்க பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியருக்கான சான்றிதழ்கள் இப்பொழுது இந்த மேடையிலே வழங்கப்படவிருக்கின்றன. முதலில் மாணவர்கள் MFM ஃபாசில், அவசரமாக வாருங்கள். MFM ஃபர்ஹான், MFM முஆத், MFM ஃபாஹிம், SA ஹக்கம், MZM உமைர், MNM இன்சாஃப், MSM சமீர், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்து ஒரு தொகுதி பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக சகோதரர் ஜஹாங்கீர் அலி அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். நான் நினைக்கிறேன் அவர் வரவில்லை போல் இருக்கிறது.
அடுத்த ஒரு தொகுதி பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக சகோதரர் அஸ்கர் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். சகோதரர் அஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து ஒரு தொகுதி பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக சகோதரர் ரிலா அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். திருப்திகரமான பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களில் மிகுதியானோர் MLM அசாம், MM ஃபுர்கான், AFM ஃபசீர், MFM ரிகாஸ், ASM சபீர், MAM அகீல், MFM சஃப்ராஸ், M ரஷீத் அப்துல்லா, THA ஃபைசர், MNM அசாம், MMM நுஸ்ஹி, ANM ரஷாத், MMM அஸ்மி, M ரம்லி. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்து ஒரு தொகுதி பரிசல்களை வழங்கி வைப்பதற்காக சகோதரர் சுல்ஃபி ஹாஜி அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். திருப்திகரமான பெறுபேறுகளை பெற்ற மாணவியருக்கான சான்றிதழ்கள் TTF சுமையா, TTF சுமையா, KIF ஐனா, F ஹப்சா, MA உமைரா, MM ருமைசா, MRF ஃபசீனா, MFF ஃபஸ்னா, MRF ரஹீசா, YHF ருக்ஷானா, HSF சஃபியா, MA ரம்சானியா, MRF அஷ்ரா, MIF இஷாரா, KMF நௌரின், MKF சமீமா, MSF ஷுஐபா, MIF ஜஸ்மினா, MHF நுஸ்ஹா, F ரிஃப்கா அனீஸ். அவர்கிட்ட பேர் எழுதுங்க. நீங்கள் எழுதி சரி வருமா வந்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக நாம் வழங்குவதற்கு மறந்து போன ஒரு தொகுதி பரிசில்கள் இருக்கின்றன. எங்களுடைய கிரிக்கெட் போட்டியிலே 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அணியினருக்கான வெற்றி கோப்பைகள் கொடுக்கப்படவில்லை, வழங்கப்படவில்லை. அவற்றை இப்பொழுது இந்த இடத்திலே நாம் வழங்கி வைக்க ஆசைப்படுகின்றோம்.
அவற்றை வழங்குவதற்காக நண்பர் மேமன் கவி அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். கிரிக்கெட் போட்டியிலே 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அணியின் ஒவ்வொரு உறுப்பினரும் தயவு கூர்ந்து மேடைக்கு வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். THA ஃபைசர், ASM சபீர் அவசரமாக வாருங்கள். முஆத் ஹில்ரி, MFM ரிகாஸ், KR அப்துல்லா, ஃபிர்சான் சுலைமான், AFM ஃபசீர், MFM முஆத், MLM அசாம், MM ஃபுர்கான், M ரம்லி, MNM இன்சாஃப், MKM சிராஜ். அவசரமாக வாருங்கள். அமைதியாக இருந்தால் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இந்த நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இங்கே வழங்கப்பட்ட சான்றிதழ்கள், வெற்றி கோப்பைகள், சில சமயங்களிலே உங்களுடைய பெயர்கள் மாறி இருக்கலாம். ஆனால் சபையிலே யாரோ இன்னொரு சகோதரருக்கு அது மாறிப்போயிருக்கலாம். அவர்களோடு பேசி அவற்றை மாற்றிக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அடுத்து ஒரு சிறிய அறிமுகம். வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றத்தின் உறுப்பினர்களை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும். அந்த உறுப்பினர்கள் சபைக்கு வந்து எழுந்து நின்றால் இங்கே இருக்கின்ற மற்றவர்கள் அவர்களை அறிந்து கொள்வார்கள். முதலிலே என்னுடைய பெயர் இருக்கிறது, என்னை உங்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்து சகோதரர் ஜக்கியுல் ஃபாசி அவர்கள், சகோதரர் ஃபவாஸ் மேடையில் இருக்கிறார், சகோதரர் ஜஹரான். அனைவரும் எழுந்து நின்றால் மற்றவர்கள் பார்ப்பதற்கு சுகமாக இருக்கும், அல்லது மேடைக்கு வரலாம். சகோதரர் ஷஹீர், சகோதரர் ஹில்ரி, சகோதரர் ஃபயாஸ்தீன், சகோதரர் நசீர், சகோதரர்கள் இல்மி, 2 இல்மிகள் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை சிரேஷ்ட இல்மி, கனிஷ்ட இல்மி என்று சொல்லுவோம். 2 இருக்கிறார்கள். அடுத்தவர் ஹம்தோன், அவர் எங்களுடைய பொருளாளர். அவர் இன்று சுகவீனம் காரணமாக வரவில்லை, அவரை ஆஸ்பத்திரியில் அனுமதித்திருக்கிறார்கள். இவர்கள்தான் எங்களுடைய அதிரடிப்படை. இந்த படையை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றத்தினை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த படை மிகவும் முக்கியமான ஒரு படை. இந்த படையின் உதவி இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய உதவிக்கு பிறகு இந்த படையினுடைய உதவி கிடைக்காது என்று சொன்னால், இந்த வகுப்புகளை நடத்துவதும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதும் சாத்தியமான காரியமாக இருந்திருக்க மாட்டார். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்து எங்களுடைய ஆசிரியைகளை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களும் மேடைக்கு வருவார்கள் என்று சொன்னால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். சில ஆசிரியர்கள் இன்று அந்த மேலே நடக்கின்ற பரீட்சையில் தோற்றுவதற்காக இன்று வராமல் இருக்கிறார்கள். மற்றபடி வந்தவர்கள் இந்த மேடைக்கு வரலாம். திருமதி சித்திக் தயவு கூர்ந்து மேடைக்கு வரலாம். திருமதி சித்திக், திருமதி அஸ்மி, திருமதி நைரூஸ், திருமதி சங்கரகுமார். மீண்டும் பெயர்களை வாசிக்கிறேன். மிசிஸ் சித்திக், மிசிஸ் அஸ்மி, மிசிஸ் நைரூஸ், மிசிஸ் சங்கரகுமாரன், மிஸ்டர் ஃபசால் ஃபாரூக், மிஸ்டர் ஹசன், மிஸ்டர் இப்ராஹிம். மிஸ்டர் ஹசன், மிஸ்டர் இப்ராஹிம் ஆகிய இருவரும் என்று வருகை தர முடியாது என்று எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆசிரியர் ஃபசால் ஃபாரூக்,
அவரோடு நானும் ஒரு ஆசிரியராக கடமையாற்றி இருக்கிறேன். எனவே மேடையிலே நாங்கள் 6 பேர் இருக்கிறோம், 2 பேர் வரவில்லை, மொத்தமாக 8 ஆசிரியர்கள். பெண்களுக்காக தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் அர்ப்பணித்தவர்கள் அவர்கள். அந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய பெறுபேறுகளை சிறந்த முறையிலே பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிலே மிகவும் முக்கிய காரணகர்த்தாக்களாக இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அதுபோன்றுதான் ஆண்களுக்கும் ஆண்களுடைய பகுதியிலே 4 ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் 4 பேரும் சிறந்த முறையில் எங்களுடைய சேவைகளை வழங்கி இருக்கிறோம். அந்த சேவைகளின் பெறுபேறுகளை இன்ஷா அல்லாஹ் 2014 ஆண்டு மார்ச் மாதம் அளவிலே கண்டுகொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். Thank you very much. விழா நிறைவுக்கு வருகிறது. இந்த வேளையிலே நன்றியுரை நிகழ்த்துவதற்காக வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றத்தின் உதவி செயலாளர் சகோதரர் ஹில்ரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. Productive Muslim Foundation வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றத்தின் 2வது வருடத்தின் நிறைவும் பரிசளிப்பு விழாவும் இன்று கோலாகலமாக நடந்து முடிந்ததையிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 2 வருடங்களாக கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை பாடங்களை நடத்துவதற்கும் இன்றைய பரிசளிப்பு விழா சிறப்புற நடைபெறுவதற்கும் இரவு பகல் என்று பாராமல் தன்னுடைய பொன்னான நேரத்தையும் காலத்தையும் தியாகத்தோடு அர்ப்பணித்து இந்த நிகழ்வையும் அழகுற வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்நிகழ்வின் தலைவர் அல்ஹாஜ் இதட்டேம் ஃபவாஸ் அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு இனிவரும் காலங்களிலும் இதைவிட கூடுதலாக செயல்படுவதற்கு வல்லவன் அல்லாஹ் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நடந்து முடிந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சிறந்த முறையில் அழகுற தொகுத்து வழி நடத்தியவரும் வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றத்தின் தலைவருமான சகோதரர் அஸ்மிசாலி அவர்கள் ஆரம்பம் முதல் இன்று வரை எங்களோடு இணைந்து பல வழிகளிலும் உதவிகள் புரிந்தமைக்காக அவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த டாக்டர் மௌஜூத் அவர்களுக்கும் மேமன் கவி அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வினைத்திறன் மிக்க முஸ்லிம் மன்றத்தினால் நடத்தப்பட்ட ஓலவல் வகுப்புகளை தாராள மனதுடன் பாடசாலையின் வகுப்பறைகளை ஒதுக்கி தந்த கொழும்பு கலாநிதி பதுவுதீன் மஹமூத் கல்லூரியின் அதிபர் ஜனாப் ஹாஜி சார் அவர்களுக்கும் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுக்கும் எமது மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது நிறுவனத்தின் சகல விதமான செயற்பாடுகளுக்கும் உயர்விற்கும் அவ்வப்போது நல்ல பல ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்கி வருகின்ற எமது மூத்த கல்விமானான ஜனாப் நாலீர் சார் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற கூற்றுக்கிணங்க எமது பிள்ளைகளை எதிர்காலத்தில் நல்லதொரு தலைமகனான மாற்றுவதற்கு தங்களால் முடிந்த அளவு கல்வியை புகற்றி நல்ல பெறுபேறுகளை பெறுவதற்கு வழிகாட்டியாக திகழ்ந்த சகோதர சகோதரிகளான ஆசிரியர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த சிறப்புரை ஆற்றிய தாஜ்மான் அவர்களுக்கும் வருகை தந்துள்ள அதிபர்மார்களுக்கும் பிரமுகர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எமது நிறுவனத்தின் கல்வி பயின்று வெளியேறிய மாணவிகளுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 2 வருடங்களை அழகான முறையில் இன்று நிறைவு செய்துள்ளது. இதற்கு காரணம் இருக்கிறது. நாங்கள் அழைப்பிதழ், அதாவது இன்விடேஷன் கார்டு
கார்டினை பல பாடசாலைக்கு சென்று அந்தந்த பாடசாலை அதிபர்மார்களுக்கு கையில் கொடுத்தபோது எங்களை வாழ்த்தியதோடு நில்லாமல் துஆவும் கேட்டதை நினைக்கும் பொழுது இன்றும் கண்கள் கலங்குகின்றன. அவர்கள் சொன்னார்கள், தொடர்ந்து செய்யுங்கள், இதை விட வேண்டாம், நீங்கள் செய்கின்ற பணி அல்லாஹ் விரும்பக்கூடியதொன்று, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கச் செய்வான் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அது அடிமனதிலிருந்து வருகிறது என்பது உண்மையிலும் உண்மை. ஏனென்றால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அது அங்கே காணப்பட்டது. இது எதற்கு கிடைத்த வெற்றி என்று சொன்னால், எமது நிர்வாகத்தில் உள்ள உறுப்பினர்கள் தியாகத்திற்காக கிடைத்த பெரியதொரு வெற்றி. அவர்களும் அந்த ஞாயிற்றுக்கிழமை தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக கழிக்காமல் முழு நாளையும் இந்த